இன்னைக்கு ராத்திரி இந்த நாட்டோட மிகப்பெரிய டீலை பண்ண போறது நான் தான். யாராலையும் அடைய முடியாததை நான் இன்னைக்கு ராத்திரி அடைய போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் ஆயுதங்களோட டீல் முடிஞ்சிடும். எனக்கு பல கோடிகள் கிடைக்கும். நாளைக்கு விடிஞ்சா இந்த நாடே அழிய ஆரம்பிச்சிடும். சீமா, இன்னைக்கு என்னோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கலக்கிட்ட சீமா, நீ இந்த கல்யாணத்தை காப்பாத்திட்ட. உன்னோட நட்பையும் நீ காப்பாத்திக்கிட்ட. அது மட்டும் இல்ல, தலகணம் பிடிச்ச ஊர்வசியோட தலையவே நீ சுத்த வச்சிட்டியே. அதனாலதான் மூத்த பொண்ணு கல்யாணமாவது நடக்கட்டும்னு அவ ஒத்துக்கிட்டா. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த இடைஞ்சலும் வராம பாத்துக்கோ. ஊர்வசி, இந்த ஆரத்தி காட்டு. நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த நட்பு காலம் முழுக்க இப்படியே இருக்கணும்னு வேண்டிக்க. அந்த கடவுளுடைய அருள் நமக்கு வேணும். இத பாரு ராதா, உன் முடி நல்லாதான் இருக்கு. ஆரத்தி காட்டும் போதே ஒழுங்கா காட்டுமா. சரி வாரிஷப் புடி. எல்லாம் இந்த சிவன் அருள் தான். அதனாலதான் இந்த பொண்ணு தீபத்தட்டை பிடிச்சிட்டா. இவ பிடிக்காம இருந்துட்டா பெரிய அபசுகுணமா இருக்கும்பா. யூனோ, நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போதுன்றதே என்னால் நம்பவே முடியல. நான் பலவீனமாகிக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த அரக்கை இன்னும் எனக்கு கிடைக்கல. இப்ப என்ன பண்ணுவேன்? அவனை எப்படி கண்டுபிடிப்பேன்? அசுரனை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. அந்த வழியில நான் எப்படி போகணும்னு அந்த சிவபெருமானே எனக்கு கத்து கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாருமே தீபம் காட்டுவாங்க. அதை பார்த்து யாரு கையில மச்சம் இருக்கோ அவங்க உயிரை நான் எடுத்துருவேன். பாட்டி, நானும் ஆரத்தி காட்டவா? சிவபெருமான் என்ன காப்பாத்துனா நான் எல்லாரையுமே காப்பாத்துவேன். கண்டிப்பா காட்டுமா. சீமா, நான் இப்பவும் உன்கிட்ட சொல்றேன், இவளை பார்த்தா ஏதோ சரியா படல. இவளை பார்க்கும்போது நெகட்டிவான எண்ணங்கள் தான் தோணுது. ரொம்ப நேரம் தீபம் இருந்ததுனால தட்டு சூடாயிருக்கு. நீங்க விடுங்க பாட்டி, தீபத்தட்டை நான் எல்லாருக்குமே காட்டுறேன். இனிமே இந்த தீபத்தை வச்சு யாரு கையில மச்சம் இருக்குங்கிறத நான் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவேன். ஒரு நிமிஷம் ப்ரோ, உனக்கு முன்னாடி நான் கும்பிட்டுக்கிறேன். சார், ஆரத்தி எடுத்துக்கங்க. சரி. பாட்டி என்கிட்ட எல்லாரும் 2 கையில தொட்டு கும்பிடணும்னு சொன்னாங்க. ஐயோ, எங்க அம்மா இருக்காங்களே, எப்ப பாரு.
அப்போ உண்மையான தேச துரோகி ரிஷப் இல்ல, அவன் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அவனோட அப்பா தான். இந்த நாட்டோட சாபம் தான் இந்த அரக்க. உன் கையில என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல சார். ஹலோ, கன்சைன்மெண்ட் வந்துருச்சா? நான் வரேன். மகா சிவராத்திரியான இன்னைக்கு அந்த பரமேஸ்வரனே எனக்கு உதவி பண்ணிட்டாரு. 2வது அரக்கனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கே இந்த நாகினி 2வது அரக்கனை பழி வாங்க போறா. ஓம் நம சிவாய. நான் உன்னோட உயிர் நண்பன். நீ என்னை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்க்குறப்போ நீ என்னை பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரியலையே. அடடா, அப்படிலாம் இல்ல. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி, விஷயத்த சொல்லு. இவ்வளவு பெரிய டீலை விட்டுட்டு நீ திடீர்னு எங்க போயிட்ட? நீ பயந்து தான் எங்கேயோ ஓடிட்டேன்னு நம்ம டீம்ல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த டீமை விட்டே போயிட்டேன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. டீம்ல இல்லாத உன்னை டீமை விட்டே விளக்கிடலான்னு சொன்னாங்க. அதை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? வா, முதல்ல டீலை கம்ப்ளீட் பண்ணலாம். கோவிலுக்கு பின்னாடி காடு இருக்கு. அங்கதான் அந்த கன்சைன்மெண்ட்டை வர வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு யாரும் வர்றதும் இல்லை, போறதும் இல்லை. அங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரிய வராது. இனிமே நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். வா போலாம். அம்மா, ரியா எங்கம்மா? அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அவளை பத்தி நீ கவலைப்படாதம்மா. அவ மனசு உடைஞ்சு போயிட்டான்னு எனக்கும் தெரியும். பட் ரியா இஸ் ஸ்ட்ராங்கர். அவளை எப்படி பாத்துக்கணும்னு அவளுக்கு தெரியும். இங்க பாரு, அவ அவனை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை விட ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவளுக்கு கிடைக்க போறான்னு அர்த்தம். என் பொண்ணு லட்சத்துல ஒருத்திமா. அவளுக்காக அந்த சிவபெருமான் நல்ல மாப்பிள்ளைய கொடுப்பாரு. நீ அழாத, வா. ஊர்வசி, நான் புரோகிதர்கிட்ட இப்பதான் பேசினேன். இன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு முகூர்த்தம். என் மருமக எவ்வளவு அழகா இருக்கான்னு நானும் கொஞ்சம் பாக்குறேனே. என்னமாச்சு? எதுக்காக நீ சோகமா இருக்க? ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரியாவை பத்தி நீ யோசிக்கிறியா? என்ன பண்றதுமா? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் இன்னொன்னு ஒண்ணு நினைக்கிறாரு. என் பையன் ரிதீஷ் இந்த சாரதாவை தான் விரும்புறான். ரியாவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குமா. நான் சொல்றத நம்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவை மிஸ் பண்ணுவியோன்னு ஒருவேளை நீ வருத்தப்பட்டா அந்த வருத்தம் உனக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாருமா, நீ ஒரு வீட்ல இருந்து உன்னோட இன்னொரு வீட்டுக்கு தான் வர. நீ என்னோட மருமகளா வந்தாலும் நான் உன்னை என்னோட மருமகளா இல்ல, என்னோட மகளா தான் பாக்குறேன். என் மகளோட கண்ணுல எப்பவுமே நான் கண்ணீரை பார்க்கவே கூடாது. கண்ணை தொடச்சுக்கோமா. சரி, நம்ம போலாமா? சரிங்க மேம். மேம் எல்லாம் இல்ல, அத்தனை கூப்பிடு. சரி மாம், நீங்க முன்னாடி போங்க. அப்பா வந்துட்டு இருப்பாரு, நான் அவர் கூடவே வந்துடுறேனே. சரி, ஓகேமா. ஆனா சீக்கிரமா வந்துரு. சரி, அப்ப நாம போலாமா? ஓகே ஆண்டி. வா. ஹே பரமேஸ்வரா, இப்ப என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே உன்னோட விருப்பப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நடக்கிற எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். என்ன இங்க யாரையுமே காணமே? கன்சைன்மெண்ட் இன்னும் வந்து சேரலையா?
கன்சைன்மெண்ட் உனக்கு தானே வந்திருக்கும்ல லேத். புரியல. புரியுற மாதிரி நீ தான் சொல்லணும். நீ என்ன சொல்ற? கன்சைன்மெண்ட்டை இங்கே தானே வர சொல்லியிருந்தேன். கன்சைன்மெண்ட் வராது, உனக்கு மரணம் தான் வரப்போகுது. யாருன்னு யாருன்னு பார்த்தா தெரியலையா? நாகினிடா. நாகினி? அப்புறம் நீ ஒரு அரக்கன், தேச துரோகி. நான் உன்னை அழிக்க வந்திருக்கேன். என்னாச்சு? என்ன இப்படி முழிச்சு முழிச்சு பார்க்குற? என்னை விட்டுட்டு நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? உன்னால முடியாது. நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, புரிஞ்சுதா? அவ நடக்க விட மாட்டா. அவ கொன்னுடுவா. உன்னோட வருங்கால மாமனாரா அவ கொன்னுடுவா. யாரு கொன்னுடுவா? நாகினி. மனுஷியா இருந்த அவ நாகினியா மாறினதை நான் பார்த்தேன். சாரதாவை நான் இந்த வீட்டில இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். அவ வரமாட்டான்னு சொல்ல மாட்டான். அவ விடவே மாட்டா. உன்னோட வருங்கால மாமனாரா ஆக போறவரை அவ நிச்சயம் கொன்னுடுவா. எந்த கல்யாண வீட்டில் மரணம் நடக்குதோ அந்த கல்யாணம் தானாவே நின்னுடும். உன் கல்யாணம் நிச்சயம் நடக்க போறதே இல்லை. அவ கண்டிப்பா கொன்னுடுவா. உன் மாமனார அவ கொன்னுடுவா, விடவே மாட்டா. மரணம் கண்ணு முன்னாடி இருக்கும்போது கூட நீ சிரிக்கிறியா? ஆமா. ஏன்னா இப்போ சாக போறது நீதான். நீ அழிய போறத நினைக்கும் போது எனக்கு தான் சிரிப்பு வருது. நீ நாகினிதான்னு எனக்கு முதல்லயே தெரியும். அவன் உன்னை பத்தி முதல்லயே என்கிட்ட சொல்லிட்டான். அவன் பணமும் கேட்டான். முதல்ல பணம் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன, எனக்கு எல்லா விஷயம் தான் தெரிஞ்சு போச்சு. இனி எதுக்காக நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ திரும்ப வந்துட்டியா? சார், நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். எனக்காக? ஆமா சார், உங்க உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. உங்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து. உங்களோட செக்யூரிட்டி எட்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அதான் ஹீனா. அவ நாகினி சார். அவளை ஏன் கண்ணால பார்த்தேன். அவ நாகினியா உருமாறிட்டு இருந்தா. உங்களோட நண்பர் மந்திரி இருக்காருல்ல, அவரையும் அவதான் ஏதோ பண்ணியிருக்கா சார். அவ நினைச்சா யார வேணா என்ன வேணா பண்ணுவா சார். சார், நான் உங்களை காப்பாத்துறேன் சார். நீங்க எனக்கு பணம் கொடுத்தா காப்பாத்துவேன். உனக்கு பணம் எல்லாம் கிடையாது. நான் அந்த ஆளுக்கு அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். வாழ்வா சாவான்ற இன்ஃபர்மேஷன். ஆனால் அந்த ஆள் எனக்கு காசும் கொடுக்கல. ச்சே, நான் அவரை காப்பாத்துறேன்னு அந்த ஆள் கிட்ட சொன்னேன். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். இனி அவரை காப்பாற்ற முடியாது, சாகத்தான் போறாரு.